ராஜ் வினோத் அவருடைய இயக்கத்தில் தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படமாக வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் ரிலீஸா அடுத்த வருடம் ஜனவரி 9ஆம் தேதி தேட்டர்ஸ்ல வெளியாக இருக்கு. அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு சின்ன கிளிம்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டும் தான் வெளியாகி இருக்கிற நிலையில கூடிய சீக்கிரமே செகண்ட் சிங்கிள் மற்றும் படத்தினுடைய ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்னு அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரிசை கட்டி காத்துட்டு இருக்கு. இதற்கிடையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றின பல விஷயங்கள், படத்தில் விஜய் டபுள் ஆக்ட் பண்ணுறாராமா, படத்தோடைய ஸ்டோரி இதுதானாமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத பற்றி தான். படத்தோட ஒன்லைனே கேட்டிங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரெண்டு பேருங்க, ஹீரோ வில்லன். இதில் ஒருத்தர் மக்களுக்காக நிற்கிறாரு, என்ன ஆனாலும் மக்களுக்காக போராடுறாரு. மற்றொருவர் மொத்த அதிகாரத்தையுமே கட்டுப்படுத்துறதுல பெரிய ஆளாக இருக்காரு. இந்த இரண்டு பேர் சித்தாந்தங்களை உடைய தலைவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய பிரதான மோதல் தான் இந்த ஜனநாயகன் திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரசிகர்களின் அரசியல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்திருப்பதற்கான ஒரு அறிகுறியாகவே இருக்கு. இந்த இரு எதிர் துருவங்களின் பாதைகளும் இதற்கு முன்னாடியே ஒரு முறை மோதிக்குது. அதாவது இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சந்திச்சுக்கிறாங்க. அதாவது கதை நிகழக்கூடிய காலத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவங்களுக்கு இடையில ஒரு மோதல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருசாக சந்திச்சுக்கவே இல்லை. ஆனால் அந்த கடந்த கால மோதலின் தாக்கம் தான் மீண்டும் இவங்களை நிகழ்காலத்தில் சந்திக்க வைக்குது. இதுவே இந்த படத்தின் ஆரம்பத்திலே ஒரு அழுத்தமான சஸ்பென்ஸ் உணர்வை நமக்கு தூண்டுது. நீண்ட வருஷங்கள் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறதுக்கான அந்த மோதல் திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கான அந்த ஆரம்ப புள்ளி எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையின் மௌனமான பயம் தான் இந்த பழைய மோதலை மொத்தமாக கிளறி விடுறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கு. அந்த குழந்தையின் அச்சம், அதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம் தான் பழைய கால சம்பவங்களை நிகழ்காலத்துக்கு இழுத்து வருது. இதுதான் அந்த கதையினுடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பின்னணியின் காரணமாக ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி களத்தில் இறங்குறாரு. அவர் அந்த குழந்தையினுடைய அச்சத்திற்கு நீதி கிடைக்க போராடுறாரு. இந்த கதை ஆரம்பத்தில் ஒரு தனிப்பட்ட பழிவாங்கும் கதையாக, அதாவது ஜஸ்ட் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருந்தாலுமே கூட தனிப்பட்ட பழிவாங்கலை தாண்டிய ஒரு மிகப்பெரிய போர், அதாவது அதை தாண்டிய நிறைய விஷயங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படின்றத நமக்கு இந்த கதை உணர்த்துது. இது சமூக நீதிக்கான, மக்கள் நலனுக்கான ஒரு யுத்தமாக மாறுது. சினிமா வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, தளபதி விஜய் இந்த படத்தில் வெறும் அரசியல்வாதியாக மட்டுமின்றி ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாகவும் இரட்டை பரிமாணத்தில் நடிக்கலாம் அப்படின்ற பேச்சும் இருக்கு. இந்த கதை சுருக்கம் ஜனநாயகன் வெறும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி படமாக மட்டுமல்லாமல் அழுத்தமான மற்றும் அரசியல் கருத்துக்கள், சமூக பொறுப்புணர்வு கொண்ட அவருடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்றதையும் நமக்கு காட்டுது. தெலுங்குல ரீசெண்ட் இயர்ஸ்ல வெளியான பாலையா அவர்களுடைய பகவந்த் கேசரி திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதையும் கிட்டத்தட்ட அதனுடைய தாக்கத்தில் தான் இருக்கு. ஆனால் இங்கே தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்களாமா. முக்கியமாக தளபதி விஜய் அவர்களுக்கு செட் ஆகிற மாதிரி இந்த கதையை மாற்றினது தான் இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்ற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.